Hello friends, welcome to Rapid Chemistry. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா PGTRBக்கு யூஸ் ஆகக்கூடிய அதே மாதிரி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக் ஃபினகோல் ரீஅரேஞ்ச்மென்ட். எல்லாரும் நார்மலா சொல்லுவாங்க இது ஒரு பெரிய டாபிக் இல்லையே, ரொம்ப ஈஸியான டாபிக் தானே அப்படிம்பாங்க. Of course இது ஈஸியான டாபிக் தான், பட் இதுல நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. அடுத்து ஒண்ணு ஏன் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன் அப்படினா PGTRB 2019ல இப்போ லாஸ்டா முடிஞ்ச டிஆர்பில கிட்டத்தட்ட ரெண்டு क्वेश्चंस இந்த ஒரே ஒரு டாபிக் ஃபினகோல்ல இருந்தே வந்திருக்கு. நீங்க क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அந்த அடுத்த விஷயம் புரியும். சோ இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய புக்கை ரெஃபர் பண்ணிருப்பீங்க. எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிசம் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஆஃப் கோர்ஸ் மெக்கானிசம் தேவைதான், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மெக்கானிசம் கத்துக்கிறத விட ஸ்மார்ட்டா ஒரு क्वेश्चन கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி ஈஸியா ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்க கண்டினியூவா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய என்ன வகையான क्वेश्चन வந்தாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், பொறுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, கேட்டலிஸ்ட் என்ன. சோ 1,2 கிளைகால் நம்ம சொல்லியிருக்கோம். இது சிம்பிளஸ்ட் ரியாக்டன்ட். நீங்க நார்மலா காமனா என்ன சொல்லணும் அப்படின்னா டயால் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எப்படி இருக்குன்னா 1,2 நியரஸ்ட் கார்பன்ல, நியரஸ்ட் ரெண்டு கார்பன்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா OH குரூப் அட்டாச்ட் ஆயிருக்கும். சோ கேட்டலிஸ்ட் என்ன, ஆசிட். ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னா இட் ஷுட் பி கார்பனைல் காம்பவுண்ட். நம்ம ஹெட்டிங்லே பார்த்துருப்போம், கடைசியா அந்த ON வந்ததுனால கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், கீட்டோனா தான் இருக்கும். சோ இங்க OL ஆல்கஹால் எடுக்க போறோம். அது என்ன மாதிரி ஆல்கஹால்னா டயால் எடுக்க போறோம். டயால்ல ஒரு ஆசிட்டோட பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்ணும்போது அது ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணும். ரீஅரேஞ்ச்மென்ட் ஆகி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா கார்பனைல் காம்பவுண்ட் ஒரு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ இது நார்மலான ஒரு விஷயம். சோ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோல நாம மெக்கானிசம் பார்க்க போறது கிடையாது. டிஃபரண்ட் டைப்ஸ் என்னென்ன, அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி, எந்த கார்பன்ல இருந்து OH வெளியே போகும்போது உங்களுக்கு கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மைக்ரேஷன் ஆட்டிட்யூட். மைக்ரேஷன் ஆட்டிட்யூட். சோ இந்த ரெண்டு ஸ்டெப் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்மார்ட் வேல ஆன்சர்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, அடுத்து எத்தனை டைப் இருக்கு ஃபினகோல்ல, எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 1 என்ன மாதிரினா ஓபன் செயின் காம்பவுண்ட்ல, ரெண்டு OH குரூப்மே கார்பன் என்னவானா ஓபன் செயின், மேல CH இருக்கலாம், H இருக்கலாம், C2H5 இருக்கலாம், எத்தில் குரூப் இருக்கலாம், so some models, but it should be an open chain. இப்போ ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா அது ரிங்ல இருக்கும், that means cyclic. மூணாவது டைப் என்ன அப்படின்னா டைப் 3 why not it's all aromatic compound. ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த ரெண்டு கார்பனுமே பென்சில் ரிங் அட்டாச்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். and டைப் 4 ஒரு ஆல்கஹால் அலிஃபாட்டிக்காவும் பிளஸ் இன்னொரு ஆல்கஹால் அரோமேட்டிக்காவும் இருந்துச்சுன்னா, இன்னொரு ஆல்கஹால்னா ஒரு கார்பன் அலிஃபாட்டிக்காவும் இன்னொரு கார்பன் அரோமேட்டிக்காவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும். டைப் 5 ஒரு விஷயம் இருக்குங்க, சம்திங் ஸ்பெஷல். சோ இந்த டைப் 5 என்ன சொல்லுவோம்னா above the plane below the plane அப்படின மாதிரி நம்ம சார்ட் ஃபார்மேட் போட்டு சொல்றோம் இல்லீங்களா. சோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல உங்களுக்கு क्वेश्चन வந்துச்சுனா எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த டாபிக் எல்லாமே எதில இருந்து எடுத்துறோம் அப்படினா ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் சான்யால் அப்படிங்கிற புக்ல இருந்தோம்.
தென் ரியாக்ஷன் மெக்கானிசம் அலுவாலியா அப்படிங்கிற புக்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். சானியா ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், அது பர்டிகுலரா ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம். டைப் 1 ஓப்பன் சைட். இப்போ நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் H+ கொடுத்துட்டாங்க. 2 OH குரூப் வந்துச்சுன்னா அப்படின்னாலும் ப்ளஸ் H+ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா தான் இருக்குன்னா ஃபினகோல் ஃபினகோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம உங்களுக்கு 2 ஸ்டெப் தான். இந்த 2 ஸ்டெப்பும் மறக்காம இருந்தீங்கன்னா நீங்க எல்லா சம்பவத்துக்குமே எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். இங்க பாருங்க, இதுல இருந்து OH எடுத்து பாருங்க, இதுல இருந்து OH எடுத்து பாருங்க, எது ஸ்டேபிள் அப்படின்னு பாருங்க. சோ இப்போ இங்க 2 CH3 குரூப் இருக்கு. இட் இஸ் பிளஸ் எஃபெக்ட். பிளஸ் எஃபெக்ட் அதிகமாக அதிகமாக ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் அதிகமாகும். சரிங்களா? சோ இந்த OH தான் முதல்ல வெளியே போகும். சோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா CH3 COH so it is more stable carbocation. More stable carbocation. So first step நான் என்ன மாதிரியான கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள் கண்டுபிடிச்சு அதுக்கான கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட். So compare with the two groups attached. ரெண்டு குரூப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு HCS3 இருக்கு, இன்னொன்னு H இருக்கு. மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட் அப்படிங்கும்போது மைக்ரேட்டிங் பவர் அப்படிங்கும்போது H is more than CH3. மெத்திலோட ஹைட்ரஜன் என்னவானா ஈஸியா ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? சோ இந்த மைக்ரேஷன் ஆப்டிடியூட் ஒரு பெரிய லெந்த் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சானியால அந்த விஷயம் இருக்கு. இங்க எழுதுனா ரொம்ப லெந்தா இருக்கும்னால நான் எழுதாம விட்டேன். சரிங்களா? அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? இந்த H again it goes to carbon. கிளியருங்களா? சோ இந்த OH வந்து என்ன ஆகும்? H வெளியே போயிட்டு H+ வெளியே போயிட்டு டபுள் பாண்ட் உங்களுக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆயிடும். சோ ஜஸ்ட் CH3 C double bond O single bond CH3 இங்கேயும் CH3 இங்க H. So this is your answer. So ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இது எந்த டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் கண்டுபிடிக்க போறீங்க, தென் மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, இப்போ பாருங்க டைப் 2. சோ இது வந்து ஓபன்ல கொடுத்தோம், அது வந்து நம்ம க்ளோஸ்ல கொடுக்க போறோம். டைப் 2 சைக்ளிக் காம்பவுண்ட். இப்போ சைக்ளிக் அப்படிங்கும்போது இதுவும் க்ளோஸ்ட் இதுவும் க்ளோஸ்ட். நீங்க நம்பர் ஆஃப் ரிங்ல இருக்க எத்தனை கார்பன் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 5. சோ இத நான் என்ன பண்றேன்னா 5:5 அப்படின்னு எழுதுறேன். 5:5 னா ஒண்ணும் கிடையாது. இது முதல் ரிங்ல இருக்குது, இது ரெண்டாவது ரிங்ல இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்படி ஒரு H+ கொடுத்திருக்காங்க, ரெண்டு OH இருக்கு. சோ நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது வந்து ஃபினகோல் ஃபினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றாங்க. இப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கிற ரியாக்டன்ட் 5:5 இருந்தா ஒரு ரியாக்டன்ட்ல அதாவது ஒரு சைடு இருக்கிற ரிங்ல எத்தனை கார்பன் இருக்கோ அதை விட ஒன்னு அதிகமாகும் 6. இன்னொன்னு அப்படியே இருக்கும் 5. சரிங்களா? ரைட். அடுத்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து கார்பனிக் காம்பவுண்ட் வரும் இல்லையா, கீட்டோன் குரூப் வரும் இல்லையா, அது எதுல வரும் அப்படின்னா எந்த கார்பன் ரிங்ல சேஞ்ச் ஆயிருக்கோ அதுல கீட்டோன் குரூப் வரும். சோ இதுதான் ட்ரிக். 5 5 ஒரு ரிங்கு எக்ஸஸா மாறும், இன்னொரு ரிங்கு அப்படியே வரும். இதே டவுட் வரலாம். அப்போ மாறி மாறி வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த டைப் அது சொல்ல போறேன் கவனிங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னா இதுக்கான ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னா we just draw 6 member ring. இது கூடவே என்னவா இருக்குன்னா ஒரு 5 member ring அட்டாச்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப நல்லா பாருங்க, OH இந்த ஒண்ணு இந்த கார்னர்ல வரணும், இல்ல இந்த கார்னர்ல ஏதாவது ஒண்ணு தான் நடந்துக்க போகுது. அப்ப கார்னர்ல தான் உங்களுக்கு கீட்டோன் வரும். சோ இந்த இடத்துல டபுள் பாண்ட். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான். இப்போ இப்படி யோசிங்க,
4:5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மெம்பர் ரிங், ஒரு 5 மெம்பர் ரிங். 4 மெம்பர் ரிங்னா எப்படி இருக்கும்? இது 4 மெம்பர் ரிங்குங்களா? சரிங்களா? ரைட். இப்போ இதுல 5 மெம்பர் ரிங் போடுறோம். சோ 5 மெம்பர் ரிங். இப்போ இந்த இடத்துலயும் ஒரு OH, இந்த இடத்துலயும் ஒரு OH. சேம் H+ போடும். இப்போ என்ன நடந்திருக்கும்? எந்த ரெண்டு கம்பேர் பண்றீங்களா? இதுல எது சின்னதா இருக்கோ, ஸ்மால் சைஸ் இருக்கோ, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா, இது 4 சின்னதா இருக்கு, அதனால ஒன்னு எக்ஸஸ் பண்றேன் 5 ஈஸ்ட். இது ஆல்ரெடி என்ன இருக்கோ அது அப்படியே இங்க வந்துட போகுது 5. அப்ப என்ன நடந்திருக்கும்னா, ரெண்டு 5 மெம்பர் ரிங் முதல்ல டிரா பண்ணுங்க. எந்த ரிங்ல எது எக்ஸஸா மாறி இருக்கோ, சரிங்களா? அப்ப இது 4 இங்க 5 மாறி இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்னா டபுள் பாண்ட் வரும். சரிங்களா? இது எப்படி யோசிங்க? 6:5 என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு 6 மெம்பர் ரிங், ஒரு 5 மெம்பர் ரிங் இருந்தா எது சின்ன நம்பரோ அதுல ஒண்ணு எக்ஸஸ் ஆட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறீங்க. அப்ப 6 ரெண்டு பென்சில் ரிங் அட்டாச்ட் ஆகும். அந்த ரெண்டு பென்சில் ரிங்ல இந்த பக்கம் என்ன ஆகும்னா உங்களுக்கு C டபுள் பாண்ட் வரும். சரிங்களா? ரைட். இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறதுக்கு இங்க பாருங்களேன், இங்க நான் CH3 போடுறேன். இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இதுவும் 5 மெம்பர் ரிங், இதுவும் 5 மெம்பர் ரிங். அப்புறம் C டபுள் பாண்ட் எங்க போட்டா என்ன அப்படின்னு क्वेश्चन கேட்டீங்கன்னா, இப்போ இங்க பாருங்க OH பக்கத்துல என்ன இருக்கு? CH3 இருக்குங்களா? அப்ப இந்த இடத்துல CH3 வரும். ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? இந்த CH3 இங்க வச்சு இந்த டபுள் பாண்ட் ஓ இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சோ எந்த ரிங் ஸ்மால்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த ரிங்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா C டபுள் பாண்ட் ஓ கீட்டோன் குரூப் இருக்கும். This is called type 2. Type 3 இப்போ அரோமேட்டிக். இங்க பாருங்க, இந்த கார்பன் இதுல அட்டாச் இருக்கு, இதுவும் அரோமேட்டிக். இந்த கார்பன் இதுல அட்டாச் இருக்கு, அரோமேட்டிக். இங்க ரெண்டு ஃபெனைல் குரூப் இருக்கு. இது மோஸ்ட் ஃபெமிலியர் தான். இது ஒன்றும் பெரிய டிராபேக் இருக்கிற சமயம் கிடையாது. என்னன்னா நீங்க இதுல இருந்து எடுத்தீங்கனாலும் இங்க ஒரு பிளஸ் இருக்கும், அல்லது இதுல இருந்து இந்த OH எடுத்தாலும் இங்க ஒரு பிளஸ் வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கிறதுனால that is no problem. சிம்பிளா ஏதாவது ஒரு பக்கம் இருக்க ஒரு ஃபைனல் குரூப் தூக்கி இந்த பக்கம் போட வேண்டியதுதான். சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன இருக்கும்? H+ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, பாருங்க ஒரு ஃபைனல் ரிங் இருக்கு. சரிங்களா? ஃபைனல் ரிங் மேல போறோம், கீழே வரோம், அகைன் மேல ஒரு ஃபைனல் ரிங். சோ இங்க ஆல்ரெடி ஒரு pH இருக்கு, இந்த pH இங்க மைக்ரேட் ஆகும். சரிங்களா? சோ இங்க என்ன இருக்கும்? pH வரும். சோ இங்க டபுள் பாண்ட் வரும். சோ அரோமேட்டிக். fourth டைப், ஒரு அரோமேட்டிக் ஒரு அலிஃபேட்டிக் மிக்ஸ் ஆயிருந்தா என்ன நடக்கும்? அங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமே, இங்க பிளஸ் வருமா இங்க பிளஸ் வருமானா இட்ஸ் ரெசனன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார்பன்ல உங்களுக்கு கார்போகேட்டையான் இட்ஸ் மோர் ஸ்டேபிள். என்ன சொல்ல பென்சைல் சொல்லுவீங்களா நீங்க? அப்ப பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, CH3 C இந்த OH அப்படியே இருக்கும், இந்த H அப்படியே இருக்கும், இங்க பிளஸ் வந்துரும். again the phenyl is remains same, here CH3. சரிங்களா? செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் stability of carbocation, second step migration attitude. இப்போ migration attitude பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு குரூப் தான் இருக்கு. H is more migrative than CH3. so the H இங்க போட்டுருங்க. அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? C double bond O CH3, இங்க C, இந்த CH3 அப்படியே இருந்திருக்கும், இங்க H வரும், இங்க so ஒரு பக்கம் ஃபுல்லா அலிஃபேட்டிக், இன்னொரு பக்கம் ஒரு அரோமேட்டிக், ஒரு பென்சில் ரிங் இருந்துச்சுன்னா நீங்க கண்ணா மூடி முடிவு பண்ணிடலாம். அலிஃபேட்டிக்ல இருக்க ஒரு குரூப் தான் அந்த பக்கம் என்ன ஆக போகுது? உங்களுக்கு மைக்ரேட் ஆக போகுது. அது மைக்ரேட்டிங் ஆப்டிட்யூட்ல எது இருக்கோ அதை பார்த்து நம்ம போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? 4 டைப் பார்த்துட்டோம். the final one is type 5. அதுதான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இடம். சானியால அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் type 5. ஸோ இந்த மாதிரி above the plane below the plane அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த சம்முக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? ரைட்.
இதுல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. ஒண்ணுல பாத்தீங்கன்னா OH எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே மேல இருக்கும், அதாவது above the plane இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு OH above the plane ஒரு OH below the plane இருக்கும். சோ இப்படி இருக்கும்போது எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது, என்ன ஷார்ட்கட் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் ஃபார்மேட்டுக்கு முதல்ல மாத்துங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்ப என்ன பண்ணணும்னா just I put on share format. சரிங்களா? ஷேர் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்னன்னா இது above the plane, இது below the plane. Is it clear? Right. And on the மேலனா இங்க இது மேல இருக்கும், இது above the plane. Okay? Right. இது எல்லாம் நமக்கு தேவை, ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். சோ நான் இத ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன், இத செகண்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல above the plane என்ன இருக்குன்னா OH group இருக்கு. below the planeல CH3 இருக்கு. செகண்ட்ல above the planeல OH group, below the planeல CH3. I'm not considering axial equatorial above the plane or below the plane. Axial equatorial சொன்னா தப்பு கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் தான். சரிங்களா? ரைட். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே மாதிரி மாத்த போறோம். 6 member ring, above the plane, below the plane, below and above the plane. சரிங்களா? above the plane OH, below the plane CH3, and above the plane CH3, below OH. So now what is the trick? நல்லா கவனிங்க. OH group எதுல ஆக்சியல்ல இருக்கோ அது ஈஸியா வெளியே போயிடும். இது ட்ரிக். சரிங்களா? அப்போ இதுவும் ஆக்சியல்ல தான் இருக்கு, இதுவும் ஆக்சியல்ல தான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா என்னவாகும்னா வெளியே போற OH group. மைக்ரேட்டிங் குரூப் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா இங்க CH3 மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா 1 2 3 4 பேலன்ஸ் இங்க CH3 மட்டும் தான் இருக்கு. இங்கேயும் CH3 தான் இருக்கு. So should be the migrating group எப்படி இருக்கும்னா trans to leaving OH group. இதுதான் கண்டிஷன். OH group வெளியே போறதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் trans பொசிஷன்ல லீவிங் குரூப் இருந்துச்சு அல்லது என்ன சொல்றதுங்க மைக்ரேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா the number of carbon atom is does not changed. இந்த 6 மெம்பர் இருக்குங்களா, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6 மெம்பர் தான் கிடைக்கும். அப்படி இல்லாம இது OH குரூப் வெளியே போற குரூப், ஆனா இங்க பாருங்க CH3 எங்க இருக்குன்னா is not trans டிரான்ஸா இல்ல. இது வந்து சிஸ் பொசிஷன் சொல்லுவீங்க நீங்க. சரிங்களா? above the plane and above the plane சிஸ் பொசிஷன் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஒரு நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியா இருக்க ரிங் ஃபார்ம் ஆகும். சோ திஸ் இஸ் a trick. ட்ரிக் என்ன? OH குரூப் வெளியே போற OH குரூப்புக்கு ஆப்போசிட் டைரக்ட் ஆப்போசிட்ல மைக்ரேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா as it is என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 6 மெம்பர் இருக்குங்களா. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா நீங்க 6 மெம்பர் ரிங் அப்படியே போடலாம். சரிங்களா? 6 மெம்பர் ரிங் அப்படியே போடலாம். இது இங்க போகுங்களா? அவ்வளவுதான விஷயம். சோ அப்ப இங்க C டபுள் பாண்ட் O இங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க CH3 அப்படினு கொடுத்துடலாம். சோ this is your answer. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இது. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படினா OH குரூப்புக்கு ஆப்போசிட் தட் மீன்ஸ் டிரான்ஸ்போசிஷன்ல மைக்ரேட்டிங் குரூப் இல்ல. அப்ப கான்ட்ராக்ஷன் நடக்கும். இங்க 6 மெம்பர் ரிங் இருக்கு. சோ உங்களுக்கு 5 மெம்பர் ரிங் தான் ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரிங்களா? 5 மெம்பர் ரிங் தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரி 5 மெம்பர் ரிங் கிடைச்சா அடுத்து என்ன நடக்கும் அப்படினா C டபுள் பாண்ட் O CH3 சிம்பிள்ங்க. இத தூக்கி வந்து இங்க போடுறீங்க. சரிங்களா? இப்ப அது வெளிய போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது போய் இங்க அட்டாச்ட் ஆயிருங்களா? அட்டாச்ட் ஆனோனே இந்த OH குரூப் வெளிய போயிடுச்சுனா இங்க CH3 இருக்கும், இந்த CH3 இங்க வந்துருங்க. இது மட்டும் தனியா இருக்குங்க, அது இங்க வந்துரும். சோ இந்த இதுக்கான ஆன்சர் இது. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த பாண்ட்
இங்க போயிட்டு இந்த OH வெளியே அனுப்பிடும். ஏன்னா எப்பவுமே ஒரு OH குரூப் வெளியே போகுது அப்படின்னா லீவிங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன்டி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் 180 பாண்ட் ஆங்கிள் இருக்கக்கூடியது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த லீவிங் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு CH3 குரூப் இங்க வர முடியாது. அதனால உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம வந்துடலாம் என்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கறத சொல்லினா ரெண்டு OHமே above the plane இருந்துச்சு அப்படின்னா should be answers without contraction. one OH group above the plane ஒரு OH group below the plane இருந்துச்சு அப்படின்னா it should be a contraction. So this is the fifth type. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.